பாறையோடு பாறையா மறைஞ்சிருக்கிற இந்த ஓணானோட பேரு தான் பாறை ஓணான். ஆங்கிலத்துல ராக் டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பயாலஜிக்கல் நேம் சமஃபிலிஸ் டோர்சாலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையான பாறை ஓணான்களை உலகத்திலே தென்னிந்தியால இருக்கிற மலைகள்ல மட்டும்தான் பார்க்க முடியுமா. இப்படி பாறையோடு பாறையா மறைஞ்சிருக்கிற இந்த நடத்தைக்கு பேரு தான் ஒரு மறை தோற்றம். அதாவது தன்னோட எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்க அது வாழுற பின்னணி சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னோட நிறத்தை மாத்திக்கிறது. இந்த ஓணான்களோட கொன்றுணையான பறவைங்க பறக்கிறப்ப பாறையோடு பாறையா மறைஞ்சிரும். இப்படி தன்னோட சூழலுக்கு ஏத்தவாறு மங்கலான நிறத்துல இருக்கும் இந்த ஆண் ஓணா இனப்பெருக்க காலத்துல ரொம்பவே கலர்ஃபுல்லா மாறிடுமா. இனப்பெருக்க காலத்துல நல்லா அடர் ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிறத்துல சும்மா தங்க தகன்னு காட்சி அளிக்குமா. கொஞ்ச தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ ஒரு பாறை மேல ஒரு தீ பிழம்பு ஊர்ந்து போற மாதிரி இருக்குமா. இப்படி இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல ராக் டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. இதுங்க இப்படி கலர்ஃபுல்லா மாறுறதே ஒரு பெண் ஓணான்களை இணை சேர கூப்பிடுறதுக்காக தானா. அது மட்டும் இல்லாம தண்டல் எடுக்கிற மாதிரி அடிக்கடி சைகை செய்யுமா. இது மூலமா இது என்ன சொல்ல வருதுனாக்கா, இது என்னோட பாறை, இங்க எந்த ஒரு ஆணோனான்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுமா. அதை மீறியும் ஏதாச்சும் ஒரு ஆணோனா வந்துச்சுன்னா அது கண்டிப்பா சண்டையில தான் போய் முடியுமா. ஒரு வகையில இந்த ஆண் ஓணான்கள் சண்டையை விரும்பதான் செய்யும். அப்பதான் தம் பலசாலின்னு ஒரு பெண் ஓணான் கிட்ட நிரூபிக்க முடியுமா. இந்த பாறை ஓணான நான் விழுப்புரம் பக்கத்துல இருக்க பாக்கமலை அப்படின்ற இடத்துல தான் பார்த்தேன். உங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி பாறை ஓணான பார்த்துருக்கீங்க? கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன்.